நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் எடுக்கிறத ஆ, கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை என்ன செஞ்சுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ப்ரைவேட்டாக அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துறேன். நீங்கள் எப்போ வேணாலும் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. நெக்ஸ்ட், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது கேட்குறதெல்லாம் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை லாஸ்ட்டாக கூட வச்சுக்கிறோம். எது உங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து சிசிஎன்ஏ. இந்த சிசிஎன்ஏ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டர் சுவிட்ச் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி. ஸோ நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். நம்ம கம்பெனியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர். ஆனால் நமக்கு அதில் வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் வந்து ஷேர் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறத நீங்கள் பர்சனலாக அதுக்கப்புறம் கூட எனக்கு மெசேஜ் போட்டுக்கிறங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நம்ம இதில் பார்க்க போகிறது ரவுட்டிங் சுவிட்சிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதை தவிரவும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு வந்து இதுக்கும் கீழே பேசிக்காக சில ஒர்க்ஸ்னா இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம அதனா எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் ஒரு கிளாஸில் வந்து நான் என்னன்னா இது எல்லாம் இம்பார்ட்டண்ட், நம்மளோட டெய்லி ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இப்போ அதை எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ராவோம். இன்னைக்கு நான் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். ஆக்சுவலாக நம்ம இதில் என்ன படிக்க போகிறோம், இதில் படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற இல்லாமல் ஒரு கம்பெனி இருக்காது, ஒரு ஆஃபீஸ் இருக்காது, நம்மளோட வீடுமே நெட்வொர்க்கிங்கில் இல்லாமல் இருக்காது இப்போதைக்கு. எங்கேயெல்லாம் இன்டர்நெட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒன்று வந்துடுது. ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் நம்ம ஃபோனில் பேசிக்கிறோம் பாருங்களேன், அதுவும் நெட்வொர்க்கிங் தான். ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கம்பெனிக்குள்ள ரெண்டு டிவைஸை நம்ம கம்யூனிகேஷன் பண்ண வைக்க போகிறோம். ரெண்டு அல்லது வந்து மல்டிபிள் டிவைஸ். இது மல்டிபிள் டிவைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரமா இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம், கோடிக்கணக்கில் இருக்கலாம். அப்போ நம்மளோட நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெவலில் இருக்கலாம், மிட் லெவலில் இருக்கலாம், ஹை எண்ட் லெவலில் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரி டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம எதை எதனா நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட், அதாவது கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிஎன்ஏ 200-301 அப்படிங்கிற இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சிசிஎன்ஏ அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎன்டி 1, ஐசிஎன்டி 2 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த நியூ பேப்பரில் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டு இதில் இருக்கிற நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸை கொண்டு போய் சிசிஎன்பி அப்படிங்கிற கோர்ஸில் வச்சுட்டாங்க. இதில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அனுப்பலைன்னா நான் திருப்பி அனுப்புகிறேன். ஸோ இந்த சிலபஸ் வந்து எதை கவர் பண்ணுது, இதில் ஆக்சுவலாக நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது தியரியோ அதை தியரி மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் ப்ராக்டிக்கலாக உள்ளதையும் பார்த்துக்குருவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே இதை தாண்டி என்னென்ன நீட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சிலபஸில் நம்ம என்ன எல்லாம் கவர் பண்ண போகிறோம் இது அப்படிங்கிறத முதல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெட்வொர்க் டிவைஸ் அப்படிங்கிறதுல என்ன வரும் அப்படின்னா இதில் நிறைய டிவைஸ் நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கோம். இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது சுவிச்சஸ், ரவுட்டர்ஸ். இந்த ஃபயர்வால் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தியரியாக மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இங்கே சர்வர் கிளைண்ட் அப்படிங்கிறதும் நம்ம தியரியாக தான் பார்க்க போகிறோம். இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறதும் தியரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சிசிஎன்ஏ அப்படிங்கிறது ரவுட்டிங் சுவிட்சிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டாக மட்டும் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனியை வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ எல்லா டிவைஸும் உள்ளுக்க கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு டிவைஸ் என்ன அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ். என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் கேபிள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, எந்த இடத்துல என்ன கேபிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த ஈத்தர்நெட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு டிவைஸ் வந்து எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது,
எந்த டிவைஸ்ல என்ன மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஈத்தர்நெட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். இது நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல நமக்கு இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது பேசிக்கா இருந்தா போதும். அது ரியல் டைம்க்கு பெருசா ஹெல்ப் பண்ணாது. அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து OSI, TCP/IP அப்படிங்கிற 2 மாடல். இந்த 2 மாடல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்ப்யூட்டர்ஸோ அல்லது மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸோ 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறங்களேன். பேசிக்கிற முடியும். சில சமயம் வந்து பேசிக்கிறது கட் ஆகும். பேசிக்கிறது மீன்ஸ் என்னன்னா, நீங்க ஒரு ஃபைல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது கட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் ஆகுறதுக்கு OSI அப்படிங்கிற ஒரு மாடல் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில என்ன செய்றாங்க அப்படின்னா, ஃபைல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு ஒரு 7 லேயரா போகும். ஒவ்வொரு லேயர்லயும் அந்த ஃபைல் வந்து என்ன மாரி இருக்கும்? என்ன கேபிள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து என்ன மாரி டைப்ல போகும்? அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. ஆனா, இப்ப என்னன்னா நம்ம யூஸ் பண்றது இந்த ஓல்டு மாடல் கிடையாது. TCP/IP அப்படிங்கிற மாடல். ஸோ இதில என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் ஆகும்போது, ப்ராப்ளம் அப்படின்னு வந்தா, நம்ம எந்த லேயர்ல போய் செக் பண்ணி அந்த ப்ராப்ளத்த சரி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு கோர்ஸ் படிச்சாலும், அந்த கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கமாண்ட் லைன். அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்னு வந்து GUI கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய வந்து கமாண்ட் வந்து குடுப்போம் இந்த இடத்துல. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் குடுக்குறதுக்கு பதிலா GUIய யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம விண்டோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது எல்லாம் GUI. ஓகே. ஸோ என்னென்ன மாரி இப்ப நம்ம கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இத பத்தி பயப்படனா தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து கமாண்ட்ஸ் படிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து உங்கனால ஃபாஸ்ட்டா வந்து வொர்க் பண்ண முடியும். ஆனா நம்ம ஆரம்பத்துல வந்தீங்கன்னா, நம்மளோட கமாண்ட்ஸ் வந்து மெமரியில வைக்கிறதுக்கு, நீங்க தான் வந்து நெறைய தடவ மல்டிபிள் டைம்ஸ் வந்து வொர்க் பண்ணி பார்க்கணும். நம்ம நெறைய கமாண்ட்ஸ வந்து ஒரே டயத்துல போறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் போப்போறோம். நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் தான் நம்ம அடுத்ததுக்கே நம்ம வந்து போப்போறோம். அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆஃப் பாக்கெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லைஃப் ஆஃப் பாக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல நம்ம இதுவரையும் பார்த்துக்கிட்டு வந்தத, இப்ப மேல பார்த்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி. அத நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, உள்ளுக்க போய் டீப்பா பார்ப்போம். எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, 2 சிஸ்டம் இருக்கு. ஒரு ஃபைல நீங்க இங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நடுவுல கேபிள் இருக்கு. உங்களுக்கு ஃபைல் வந்து இங்க வந்துரும். நீங்க அதத்தான் பார்க்க முடியும். இந்த கேபிள்க்குள்ள அந்த ஃபைல் என்ன மாரி போகுது அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்கிறது? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டிவைஸ கடந்து வரும்போது, அந்த ஃபைல் என்னென்ன மாரி மாறி வருது அப்படிங்கிறத நம்மளால வியூ பண்ணி பார்க்க முடியுமா? அதுக்கு நம்ம என்ன டூல் வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எதுல வந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் ஆஃப் பாக்கெட் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 விதமான அட்ரஸ் பார்ப்போம். ஒண்ணு வந்து மேக் அட்ரஸ், இன்னொன்னு வந்து ஐபி அட்ரஸ். மேக் அட்ரஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் அட்ரஸ் அல்லது பிசிக்கல் அட்ரஸ் அல்லது பர்ன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் அட்ரஸ். ஸோ இந்த 2 அட்ரஸும் நமக்கு என்ன பர்ப்பஸ்க்காக ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பெருசா நம்ம உள்ளுக்க பார்ப்போம். இந்த மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸ நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு அட்ரஸ். அத நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடென்டிட்டிக்காக யூஸ் பண்றோம். இப்ப நீங்க ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கீங்க. நான் ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கேன். 2 பேரும் பேசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம 2 பேருக்கு என்ன இருக்கு? மொபைல் நம்பர் இருக்கு. ஸோ அதே மாரி தான் இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்க இந்த அட்ரஸ்ல எந்த அட்ரஸ யூஸ் பண்ணா 100% இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சில ஏரியாவுல இந்த மேக் அட்ரஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன பர்ப்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ்க்காக. செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிக்குள்ள சில அட்டாக்ஸ்ல இருந்து பிரிவென்ட் பண்றதுக்காக சில கான்செப்ட்ட நம்ம ரெடி பண்ணுவோம். அட்டாக்ல இருந்து பிரிவென்ட் பண்றதுக்காக என்ன டிவைஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் அப்படிங்கிற டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபயர்வாலும் இல்லாத ஒரு பட்சத்துல,
நம்ம அதாவது எப்படி எல்லாம் வந்து நம்மளோட கம்பெனிக்குள்ள இருக்கிற டிவைஸை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி நம்மளால என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் செக்யூரா வச்சுக்கிற முடியும். ஸோ, இப்ப இந்த 2 அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி. இந்த அட்ரஸனா நம்ம எப்படி யூஸ் பண்ணி, என்னென்ன பர்ப்பஸ்க்கான நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இதுல இந்த கான்செப்ட்ல படிக்க போறது ஸ்விட்சிங், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஸ்விட்சிங் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்துரும். ரவுட்டிங் அப்படிங்கிறதுல ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்துரும். ஸோ, இதுல எத்தனை டைப் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்கு? ரவுட்டர் அப்படிங்கிறது எத்தனை டைப் ஆஃப் ரவுட்டர் இருக்கு? இதோட ஃபங்ஷன்னா என்ன? இதுல எந்த இடத்துல எந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பத்தி ஃபர்ஸ்ட் இதுல என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு தியரியா பார்ப்போம். அதுக்கப்புறம் இத என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலா நம்ம செஞ்சு பார்ப்போம். அடுத்து VLAN அப்படிங்கிற கான்செப்ட் ஒண்ணு வரும். இது VLAN அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நெட்வொர்க்க நீங்க சின்ன சின்ன நெட்வொர்க்கா பிரிக்க வேண்டியது மாரி வரும். ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஒரு கம்பெனில 100 பேர் நம்ம வொர்க் பண்றோம். இப்ப இந்த 100 பேர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட், இன்னொரு 10 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட், இன்னொரு 10 பேர் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். 10 பேர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 கம்ப்யூட்டர்ஸ் இந்த இடத்துல. ஸோ, இப்போதைக்கு ஒரு 30 கம்ப்யூட்டர்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த ஏரியாவ பொறுத்தவரை. இந்த 10 பேர் இவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது. இவங்க கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது. ஆனா, இந்த 10 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கணும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த VLAN அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட யூஸ் பண்ணி, நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம ரெடி பண்ணிக்கிருவோம். இதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்டும், வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வரும். டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர், சர்வர் இது எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம் நம்ம. நம்மளோட நெட்வொர்க் டிவைஸ் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு பேசிக்கிறதும் போது, அதுல நீங்க ஏதோ ஒரு ஃபைல சென்ட் பண்றீங்கன்னா, அத நம்ம டேட்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். உங்கனால வந்து ஃபோன் மாரி வாய்ஸ் இப்ப நான் பேசுறது வந்து வாய்ஸ். வாய்ஸ் டெக்னாலஜிய உங்கனால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நம்ம வாய்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இந்த VLANல 2 வரும். ஒண்ணு டேட்டா, இன்னொன்னு வந்து வாய்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இத எல்லாம் பேஸ் பண்ணி இந்த VLAN அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, DTP, VTP அப்படிங்கிற ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. இதுவும் எத பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்கிற கம்பெனிக்குள்ள உள்ள நம்மளோட டிவைஸ் இருக்கு பாருங்களேன். அதாவது நீங்க நம்மளோட கம்பெனிக்குள்ள என்ன இருக்கலாம், இப்போதைக்கு ஒரு 3 சுவிட்ச் வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிறங்க. இப்ப வேற யாராவது ஓரளவுக்கு நெட்வொர்க்கிங் தெரியுது அப்படிங்கிற மாரி ஒரு பெர்சன் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவரு இந்த 3 சுவிட்ச்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன எடுக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவரே ஒரு சுவிட்ச வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து, நம்ம கம்பெனியோட சுவிட்சோட அட்டாச் பண்ண முடியும். எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறதுனா, உள்ளுக்கு முன்னாடி போன பிறகு பார்ப்போம். நீங்க உட்கார்ந்திருக்கிற கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கும்? ஒரு கேபிள் இருக்கும். அது நெட்வொர்க் கேபிள்ன்னு சொல்லுவோம். அந்த கேபிள் எடுத்து உங்களோட சுவிட்ச்ல வந்து கனெக்ட் பண்ணா, நீங்க கொஞ்சம் செக்யூரா இல்லாம ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த சுவிட்ச்ல இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் நான் இந்த சுவிட்சுக்கு கொண்டு வர முடியும். ஸோ, இதுலேருந்து புரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த DTP, VTP அப்படிங்கிற இந்த மோட நம்ம யூஸ் பண்ணி, இன்னும் கொஞ்சம் நம்ம கம்பெனிய செக்யூரா வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்பானிங் ட்ரீ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்பானிங் ட்ரீ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தவறுதலா ஒரு அதாவது கேபிள் வந்து ஒரு சுவிட்ச்ல இருந்து இன்னொரு சுவிட்சுக்கு நம்ம கொண்டு போவோம். அத தவறுதலா நம்ம சில சமயம் என்ன செய்வோம் அப்படின்னா, சில ப்ரொசீஜர் இருக்கும். அத ஃபாலோ பண்ணாம நீங்க பண்ணுனீங்கன்னா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுவிட்சுக்குள்ள ஒரு டிராபிக் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நடந்து, அந்த சுவிட்ச் வந்து ஹேங் ஆகி நின்றும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியே வந்து ஸ்பானிங் ட்ரீ அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால கண்டுபிடிச்சு, டிஃபால்ட்டா அதில எனேபிள் பண்ணிட்டாங்க. நீங்களே தவறுதலா பண்ணுனாலும், அது என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்டேக்க பண்ண விடாது. பட் இந்த புரோட்டோகால யூஸ் பண்ணி, உங்களுக்கு தேவையான மல்டிபிள் பர்ப்பஸ்க்காக உள்ளுக்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம இதில பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தர் சேனல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன். இப்ப இந்த 2 கம்ப்யூட்டரை வந்து அல்லது ஒரு 3 கம்ப்யூட்டருக்கு 3 பேரும் என்ன செய்ய போறாங்கன்னா, கம்யூனிகேஷன் பண்ண போறாங்க. அதுக்காக நம்ம ஒரு டிவைஸ் வாங்கி வச்சிருக்கோம். அந்த டிவைஸ்ல இந்த 3 பேரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருவோம். இப்ப இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க.
பேசிக்கிறாங்க மீன்ஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், ஃபைலை வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் 100 ஜிபி டேட்டா இருக்குது இதில். இப்போ அவங்க சென்ட் பண்ணும்போது எப்படி சென்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிள், அதே மாதிரி இந்த சுவிட்சில் வந்து போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேபிள் வந்து அட்டாச் ஆகிற இடம், அந்த போர்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்ல வெரைட்டி டைப் ஆஃப் போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டை பேஸ் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களோட டிராஃபிக் வந்து ஃபாஸ்ட்டாக போகும், இல்லைன்னா ஸ்லோவாக போகும். ஸோ இந்த 2 விதத்தை பேஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ண முடியும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கு. ஃபிசிக்கலாக அதாவது உங்களோட கேபிள் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெடிகேட்டடா ஒரு போர்ட் இருக்கு. அத வந்து நீங்க சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ என்ன பிசிக்கலா இருக்கோ, அந்த ஸ்பீடுல தான் உங்க டேட்டாவ நீங்க சென்ட் பண்ண முடியும். ஆனா, அதுக்கு மேலயும் உங்களுக்கு ஸ்பீடா நீங்க டேட்டாவ சென்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஈத்தர் சேனல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டாவ நீங்க வந்து சென்ட் பண்ண முடியும். இந்த ஈத்தர் சேனல் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியல அப்படின்னா, இந்த சுவிட்சுக்கு என்ன செய்வாங்கன்னா, இதற்கு பதிலா இன்னொரு வேற சுவிட்ச் வாங்குவாங்க. ஸோ நம்ம காஸ்ட் வைஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிய யூஸ் பண்ணி, அந்த இடத்துல நம்ம டேட்டாவ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபாஸ்ட்டா மூவ் பண்ண வைக்க முடியும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரவுட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுட்டர்னா என்னன்னு தெரியணும். ரவுட்டரோட ஃபங்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்படி தெரியும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரவுட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ரவுட்டிங் ஃபர்ஸ்ட் ரவுட்டிங், ஸ்விட்சிங் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்த்துக்குறோம். அப்பதான் இதை என்னன்னு சொன்னா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம எந்த 2 டிவைஸ் பார்க்க போறோம். ஒன்னு வந்து சுவிட்ச், இன்னொன்னு வந்து ரவுட்டர். சுவிட்ச்ல நடக்கிற அந்த ஃபங்ஷனல் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல ரவுட்டிங் அப்படிங்கிற நேம்ல நம்ம சொல்லுவோம். ஸ்விட்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் நெட்வொர்க்க கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் ஸ்விட்சிங். டிஃபரண்ட் டிவைஸ கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ்க்காக டிஃபரண்ட் டிவைஸ கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டிங். ஒரு எக்ஸாம்பிள்க்கு என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த எல்லோ கலரா இருக்கிற கம்ப்யூட்டர ஃபுல்லா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறேன்னா, கிரீன் கலரா இருக்கிற கம்ப்யூட்டர் ஃபுல்லா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறேன்னா, அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக 2 சுவிட்ச் நம்ம வாங்கணும். ஸோ இப்ப இந்த இடத்துல சேம் நெட்வொர்க், டிஃபரெண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறதுனா எதை பேஸ் பண்ணி வரும்னா, நம்ம ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி வரும். இந்த இடத்துல சும்மா நம்ம டயகிராம வந்து எடுத்துக்கிறோம். எல்லோவா இருக்கிறது ஃபுல்லா ஒரு நெட்வொர்க், கிரீனா இருக்கிறது ஃபுல்லா ஒரு நெட்வொர்க். இப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிள் எடுத்துட்டு வந்து இந்த 2 சுவிட்சையும் கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ணாலும் என்ன செய்யாது அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல கம்யூனிகேஷன் நடக்காது. எல்லோக்குள்ள மட்டும் தான் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறோம். கிரீன்க்குள்ள மட்டும் தான் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறோம். இப்ப இவங்க 2 பேரையும் நீங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா, அந்த இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் அப்படிங்கிற டிவைஸ கொண்டு வருவாங்க. இந்த ரவுட்டர்ல இந்த 2 சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிருவாங்க. ரவுட்டர் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணும். எல்லோவ கிரீனோட பேச வைக்கும். கிரீன எல்லோவோட பேச வைக்கும். ஸோ அப்ப என்னன்னா, இந்த இடத்துல நம்ம 2 சுவிட்ச் யூஸ் பண்றோம். 1 ரவுட்டர் யூஸ் பண்றோம். நீங்க மல்டிபிள் ரவுட்டர் யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்படி மல்டிபிள் ரவுட்டர் நீங்க யூஸ் பண்ணும்போது, ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே வரும். அதோட ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைனமிக் ரவுட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதுல மல்டிபிள் புரோட்டோகால் இருக்கு. இதுல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப் வெர்ஷன் 1, ரிப் வெர்ஷன் 2 அப்படிங்கிறது ஓல்டு புரோட்டோகால். இதுதான் ஆரம்பத்துல இது எல்லாமே சும்மா பேசிக்கா சொல்லிட்டு வர்றேன். இது எதுக்காக நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையெல்லாம் நீங்க வந்து பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக. இந்த ஓல்டு புரோட்டோகால் இப்ப இத வந்து நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இத வந்து ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம மெமரியில பெருசா இத வந்து லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போட்டேன். EIGRP இது. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்கோ கம்பெனி தயாரிச்ச இப்ப நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். இந்த கோர்ஸ வந்து ரெடி பண்ண அதே கம்பெனி ரெடி பண்ண புரோட்டோகால். இது அவங்களோட டிவைஸ்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஒரு கம்பெனி வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் சிஸ்கோவோட டிவைஸா வாங்காது. மல்டிபிள் வெண்டாரோடத வாங்கும்.
அப்படி மல்டிபிள் வெண்டாரோட வாங்கும்போது இந்த ரிப் அப்படிங்கிற புரோட்டோகால் மல்டிபிள் வெண்டார்லையும் யூஸ் ஆகும். OSPF அப்படிங்கிற இந்த புரோட்டோகால் மல்டிபிள் வெண்டார்லையும் யூஸ் ஆகும். EIGRP அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாதுன்னா வேற எந்த வெண்டாருமே அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணல. ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். ஃபெயிலியர் கிடையாது. நம்ம ஒரு சிஸ்கோ கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்றோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பெருசா தேவை. இதுல 2 மெயின் புரோட்டோகால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OSPF அப்படிங்கிற ஒரு புரோட்டோகாலும், BGP அப்படிங்கிற ஒரு புரோட்டோகாலும் ரொம்ப ரொம்ப மெயின். இதுதான் வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத பெருசா நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும். ஆனா, OSPF அளவுக்கு இத வந்து பெருசா நீங்க மெமரியில ஏத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா, இவங்க 2 பேரையும் நம்ம CCNA கான்செப்ட்ட தாண்டியும் ஓரளவு CCNP உள்ள கான்செப்ட் வரையும் நம்ம பார்ப்போம். இவங்க 2 பேரையும். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் ரிடண்டன்சி புரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பெனிக்குள்ள ஏதோ ஒரு நெட்வொர்க் டிவைஸ் வச்சிருக்கோம். ஒண்ணு சுவிட்ச் அல்லது ரவுட்டர் அப்படிங்கிற மாரி நம்ம வச்சிருக்கோம். இப்ப இந்த ரவுட்டர் வந்து ஏதோ ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஒண்ணு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஏதோ வந்து கரண்ட் ஷார்ட் ஆயி ஒண்ணு வெடிக்க கூட செய்யலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அதுல போர்ட்ல இருக்கிற எல்லா போர்ட்டும் வந்து ஃபால்ட் ஆகலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இன்னொரு ரவுட்டர நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கி இன்சர்ட் பண்ற வரையும் உங்க கம்பெனிக்குள்ள நெட்வொர்க் அப்படிங்கிறது என்ன செய்யாது அப்படின்னா, ப்ராசஸ் ஆகாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கப்க்கு ஒரு ரவுட்டர், இன்னொரு அடிஷனல் ரவுட்டர் நம்ம வச்சுருவோம். ஒண்ணு ஃபெயிலியர் ஆனா, இந்த ரவுட்டர் வந்து ஒர்க் ஆகுற மாரி வச்சுருவோம். ஸோ அந்த மாரி பேக்கப் ரிடண்டன்சி அப்படின்னாலே அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேக்கப். ஒண்ணு ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, இன்னொரு ஹார்ட்வேர யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? நம்ம கம்பெனிய எந்தவித லீக் சாரி டிலே இல்லாமயே நம்மனால என்ன செய்ய முடியும்? ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TCP, UDP அப்படிங்கிற ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. ஒரு டேட்டாவ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க சென்ட் பண்றீங்க. அந்த டேட்டா உங்களுக்கு போய் சேர்ந்துருச்சா, சேரலையா அப்படிங்கிறத சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TCP அப்படிங்கிற புரோட்டோகால். UDP அப்படிங்கிற புரோட்டோகால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேருது, சேரல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன குடுக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கான்செப்ட்டா போகும். இதுனா எப்படி ஃபங்ஷன் ஆகுது? நீங்க சில சமயம் என்ன செய்வீங்க அப்படின்னா, உங்க டேட்டாவ சென்ட் பண்றதுக்காக TCP புரோட்டோகால யூஸ் பண்ணுவீங்க. சில சமயம் உங்க டேட்டாவ சென்ட் பண்றதுக்காக UDP புரோட்டோகால சென்ட் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணுவீங்க. TCP புரோட்டோகால் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் பண்ணும். UDP புரோட்டோகால் வந்து யூட் ஒரே ஒரு நிமிஷம். இந்த UDP புரோட்டோகால் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TCP புரோட்டோகாலோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வேலை செய்யும். 2 புரோட்டோகாலையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, IPv6 அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு IPv4 அப்படிங்கிறத பெருசா நம்ம பார்ப்போம். ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அதாவது தியரியா. அந்த ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் IPv6. IPv4 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 1,00,00,000 ஐபி அட்ரஸ் 1,00,00,000 சம்திங் ஐபி அட்ரஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப அது வந்து ஷார்ட்டேஜ் ஆயிருச்சு. அவ்வளோ ஐபி அட்ரஸ நம்ம அதுக்கு மேலேயே நமக்கு ஐபி அட்ரஸ் தேவைப்பட்டதுனால என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPv6 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. 100%ல இப்போதைக்கு ஒரு 10% கம்பெனி மட்டும்தான் IPv6க்கு மாறியிருக்காங்க. இன்னும் ஒரு 20, 30 வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, இந்த IPv4ஏ இருக்காது. IPv6 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்ப IPv4 என்ன அப்படிங்கிறத இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சா மட்டும்தான் IPv6னா என்ன அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால இத ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிக்கிருவோம். அதுக்கப்புறம் நம்ம IPv6 சைடு வந்துக்குறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ACL. இந்த கான்செப்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்விட்ச், ரவுட்டர் அப்படிங்கிற மாரி 2 டிவைஸ் பார்த்தோமா? இன்னொரு டிவைஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபயர்வால் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கு. ஆனா நம்ம அத பெருசா பார்க்க போறதில்ல. ஃபயர்வால் அப்படிங்கிறதே தனியா ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. பட் ரவுட்டரும் சில சமயம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்வாலா வந்து ஒர்க் பண்ணும். ஃபயர்வால் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிராஃபிக்க வந்து ஃபில்டர் பண்ணும். டிராஃபிக்க ஃபில்டர் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து ஒரு சுவிட்ச் வச்சிருக்கீங்க.
இதில் வந்து 1 அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, 2, 3, 4, 5, 6 ஒரு 6 கம்ப்யூட்டரை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரே நெட்வொர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா எல்லா பேருமே நான் ஒரே கலரில் கொடுத்துருக்கேன். அப்போ 6 பேரும் அவங்களுக்குள்ள என்ன செய்யலாம், தன்னோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். டீஃபால்ட்டாக நீங்கள் எதுவுமே ரெடி பண்ணலைன்னா 6 பேருமே என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 வந்து 6 மட்டும்தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஏசிஎல் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களோட டிராஃபிக்கை வந்து ஃபில்டர் பண்ண முடியும். அப்படி நீங்கள் டிராஃபிக்கை ஃபில்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 10 கம்ப்யூட்டர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த இடத்துல டிராஃபிக் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஆனால் 10 பேரும் 10 பேரோட கம்யூனிகேஷன் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் பண்ண வைக்கலாம். ஆனால் தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஏசிஎல் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையுமே யார் யாரோட கம்யூனிகேஷன் பண்ணணும், பண்ண வேணாம், இல்லை ஏதாவது சில சர்வீஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சில சர்வீஸை மட்டும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அலோவ் பண்ணிக்கிற முடியும் இந்த கான்செப்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ டிஸ்கவரி புரோட்டோகால் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த சிஸ்கோ டிஸ்கவரி புரோட்டோகால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லேப் எடுத்து நம்ம செஞ்சு பார்க்கும்போது அந்த லேபில் ஒரு டயத்திலேயே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, மொத்தமாக ஹோல் கம்பெனியில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி நம்ம இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் அப்படிங்கிறத போடுறேன். இந்த சுவிட்சில் ஒரு 2 கம்ப்யூட்டர் இருக்குது. இது வந்து பில்டிங் நம்பர் 1ல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேபிள் போகும். அப்புறம் இன்னொரு சுவிட்ச் இருக்கும். இது பில்டிங் நம்பர் 2ல் இருக்கும். இங்கே சில கம்ப்யூட்டர்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். அப்புறம் இன்னொரு பில்டிங் இருக்கும். இங்கே சில கம்ப்யூட்டர்ஸ்னால் அட்டாச்சில் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல டயக்ராமா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், 3 சுவிட்ச் இருக்கு. ஒரு சுவிட்ச்லேருந்து இன்னொரு சுவிட்சுக்கு கேபிள் எப்படி போகுது, அதில் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ்னா அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனால் ரியல் டைமில் நீங்கள் ஏதோ ஒரு ரூமில் உட்காந்துருப்பீங்க. உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சும்மா கமாண்ட்ஸாக தான் உள்ளுக்க பார்ப்பீங்க. ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் இந்த 1வது பில்டிங்கில் இந்த கம்ப்யூட்டரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரூமில் இதில் இருந்து இந்த சுவிட்ச் வந்து அடுத்து யாரோட கனெக்டில் இருக்குது, அந்த சுவிட்ச் என்ன, அந்த சுவிட்ச் என்ன கம்பெனியோடது, அது சுவிட்சா ரவுட்டரா ஃபயர்வாலா அப்படிங்கிறதுனா நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டோகால்னால உங்களுக்கு என்ன பெரிய ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் அந்தந்த இடத்துல போய் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்க்க தேவையில்லை, உங்களோட ஒரே இடத்துல இருந்தே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிற முடியும். ஓகே. டிஹெச்சிபி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸை நீங்க ஐடென்டி பண்ணணும் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ்க்கு நீங்க வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்க அசைன் பண்ணணும். இப்போ இன்னொரு டிவைஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு இன்னொரு ஐபி அட்ரஸ் நீங்க அசைன் பண்ணுவீங்க. இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இந்த 200 கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஐபி அட்ரஸ் வந்து மேனுவலாக போய் அசைன் பண்ண தேவையில்லை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, டிஹெச்சிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி 200 பேராக இருந்தாலும் சரி, 1000 பேராக இருந்தாலும் சரி, லட்சம் பேராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒன் ஷாட்டாக உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத அசைன் பண்ண முடியும். ஸோ இந்த டிஹெச்சிபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி எது எதுனா ஆட்டோமேட்டிக்காக நடக்குதோ அந்த இடத்துல அட்டாக் அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற இடத்துல அட்டாக்கும் நடக்கும். அந்த அட்டாக்ல இருந்து எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எஸ்என்எம்பி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த புரோட்டோகால்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கு. இந்த சுவிட்சில் ஒரு 3 கம்ப்யூட்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ரவுட்டர் இருக்கு. இந்த ரவுட்டரில் ஒரு 3 சுவிட்ச் அட்டாச் ஏதேதோ அதாவது டிவைஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த மொத்தம் 3 பேரையும் நீங்க ஒரு இடத்துல இருந்து வாட்ச் பண்ணலாம். அவங்களோடதுல ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க
அந்த இடத்துல இருந்தே வாட்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ஒரு சிஸ்டம்ல இருந்து நார்மலா நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த சுவிட்சுக்குள்ள லாகின் பண்ணி, இந்த சுவிட்சில என்ன ஃபால்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சுவிட்சில் லாகின் பண்ணி இந்த சுவிட்சில் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த எஸ்என்எம்பி அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கம்பெனியில் மொத்தமாக எவ்வளோ நெட்வொர்க் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் என்னென்ன மாதிரி யூசேஜ் இருக்குது, அதில் என்ன ஃபால்ட் இருக்குது, அந்த ஃபால்ட்டை நீங்கள் ஒரு இடத்துல இருந்தே சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற கான்செப்டை எல்லாம் நம்ம எங்கேருந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்என்எம்பி அப்படிங்கிற ஆப்ஷனில் இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்லாக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க, அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் எத்தனை நாள் உள்ளுக்க வந்திருக்கீங்க, எத்தனை நாள் நீங்கள் ஆப்சண்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதுனா அதில் தெரியும். அதே மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா டிவைஸ்க்கு வந்து லாக் அப்படிங்கிற மெசேஜ் இருக்குது. ஒரு டிவைஸ் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை நமக்கு தெரியாமே வந்து அது சடவுன் ஆயிருக்கா, இது ஆன் ஆயிருக்கா, இல்லை அப்பப்போ வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆயிருக்கா அப்படிங்கிறதுனா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ்க்குள்ளே சில லாக் மெசேஜ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த லாகையெல்லாம் நம்ம ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியில் உள்ள எல்லா நெட்வொர்க் டிவைஸும் ப்ராப்பராக இருக்கா இல்லையா, இல்லை வேற ஏதாவது அட்டாக்னா நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்கறதுக்கும் நம்ம இந்த சிஸ்லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூர் செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. செக்யூர் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுவீங்க இந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சுவிட்சஸ், ரவுட்டர், ஃபயர்வால் இவங்களையும் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ்க்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. அப்படி லாகின் பண்ணும்போது அதுக்காக ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று செக்யூர் இல்லாத மெத்தட் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்யூராக ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த செக்யூர் மெத்தட் அப்படிங்கிறது இந்த செக்யூர் செல் அப்படிங்கிறது வரும். எஸ்எஸ்ஹெச் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்னென்ன மெத்தட் இல்லைனா நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் எந்த மெத்தட் வந்து செக்யூர் மெத்தட், எந்த மெத்தட் வந்து செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதில் நம்ம படிக்கும்போதே வந்து வீக் எண்டையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரியே பார்ப்போம். வீக்கை தெரிஞ்சுக்கிறோம், பட் ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்ட்ராங் மெத்தட் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் எஃப்டிபி, டிஎஃப்டிபி அப்படிங்கிற ரெண்டு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இந்த ப்ரோட்டோக்காலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம்லேருந்து ஒரு மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மூவியை டவுன்லோட் பண்ண வைக்கிறது யார்? மூவி அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூடியூப்லேருந்து ஒரு வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு சர்வர் இருக்கும், அதுக்குள்ளே தான் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இது உங்களோட சிஸ்டம். இப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலில் ஏதாவது ஒரு ப்ரோட்டோக்கால் அந்த இடத்துல வந்துடும். இந்த ப்ரோட்டோக்கால் தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண வைக்கும். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்லோட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதாவது இங்கே இருக்கிற ஃபைலை இந்த சிஸ்டம்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இதில் எந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணால் நமக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங். அப்கிரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உங்கள் கம்பெனியில் வந்து கொஞ்சம் ஓல்டாக எடுத்துக்கிட்டோம்னா விண்டோஸ் 7 அப்படிங்கிற மிஷின் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் விண்டோ 8 வந்திருக்கும். இப்போ விண்டோ 10, விண்டோ 11 வரையும் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற சுவிட்சு, ரவுட்டர், ஃபயர்வால் இதுக்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் கரண்ட்டாக உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன நீடோ அதை நீங்கள் வந்து அந்த சுவிட்சிலையோ ரவுட்டர்லையோ ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சில சமயம் வந்து சில கமாண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னு நீங்கள் வந்து கூகுள்லேயோ இதுலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தோ ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஓஎஸ்க்கு வந்து இந்த கமாண்ட்னா ஒர்க் ஆகுது, இதை அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸை அப்கிரேட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு டிவைஸ் வாங்குறீங்க, அந்த டிவைஸ்க்கு ஓஎஸோடையும் வரலாம், ஓஎஸ் இல்லாமல் வரலாம். ஸோ அப்போ இந்த ஓஎஸ்னால் எப்படி நம்ம அந்த டிவைஸ்க்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுனா நம்ம பற்றி படிப்போம். ஓகே, இதுக்கப்புறம் பார்க்குற டாபிக் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எங்கே போனாலும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்டர்நெட் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய நெட்வொர்க், வேர்ல்டு வைடாக பெரிய நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நெட். ஸோ அந்த இன்டர்நெட் அப்படிங்கிறதுல இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா
போர்ட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது ரெண்டு என்ன இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா தெரிஞ்சாதான் இன்டர்நெட் வந்து எப்படி நம்ம கம்பெனிக்குள்ளே நம்ம டிவைஸ்க்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதை எல்லாமே அவங்க ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு ஒய்ஃபை ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படி போடலாம் அது மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. பட் நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ரெடி பண்ணும்போது அது மாதிரி நம்ம ரெடி பண்ண மாட்டோம். நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் வந்து பே பண்ணி ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம வாங்குவோம். அப்படி இல்லைன்னா வேறு வேறு மெத்தடில் இன்டர்நெட் வாங்குவோம். ஆனால் நீங்கள் இன்டர்நெட் வாங்குறது அவங்க கொடுக்குற டிவைஸில் நம்ம ரெடி பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு வாங்கும்போது அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா மோடம் வந்து வைப்பாங்க. ஆனால் கம்பெனியில் நம்ம அப்படி வைக்க மாட்டோம். நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஒரு டிவைஸை வாங்கி வைப்போம். ஸோ அப்போ நம்ம தான் ரெடி பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு என்னென்னா தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன்னா என்ன, போர்ட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி படிப்போம். ஓகே, இந்த லிங்க் க்ளோஸ் ஆக போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே லிங்க்கில் திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கிறேங்க.